Hi singers, welcome to Sing Easy. போன வீடியோல தாளம் அப்படிங்கறது இம்பார்ட்டன்ட்டான ஒரு டாபிக் பத்தி நம்ம பார்த்திருக்கோம். அதுல வந்து டைம் சிக்னேச்சர்ஸ் என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்கு அப்படினா நான் சொல்லியிருப்பேன். அதாவது சினிமா பாடல்கள்ல என்னென்ன தாளம் யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம இப்ப கத்துக்கிட்டு இருக்கோம். சோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 2/4 4/4 அப்படிங்கிற ஒரு டைம் சிக்னேச்சரை மட்டும் இன்னும் டீடைலா பார்க்க போறோம். எப்படி வந்து அதை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறதையும் எப்படி பாடுறதுங்கறதையும் நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான விஷயம் நான் இந்த வீடியோல சொல்றேன். இப்போ 2/4 னா எப்படி இருக்கும், 4 னா என்ன, 2 னா என்னன்னு ஆல்ரெடி நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன். ஸோ அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு ஆல்ரெடி கேட்டிருந்தேன். நீங்கள் எல்லாத்தோட ஃபார்முலாவும் மெமரைஸ் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ 2/4 ஃபார்முலா என்ன, தக்க. ஓகே, 4/4 அது என்ன, தக்க திமி. ஓகேங்களா? ஸோ இதை வந்து எப்படி நம்ம இந்த சாங்ல வந்து கண்டுபிடிக்க போறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ 2/4 அப்படிங்கிற பீட் எப்படி இருக்கும்னா தக்க 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 இப்படி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து இன்னும் டீட்டெயிலாக வேற ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் சாங்ஸ் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது நீங்களாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே வந்து உங்களால் எந்த சாங் கேட்டாலும் கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒரு நாலேஜ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும். இப்போ இந்த 2/4க்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, காட்டுக்குயில மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான் 2 டக் 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 இப்படிதான் வந்து அந்த சாங்கோட பீட் பின்னாடி போயிட்டே இருக்கும். ஓகே, இப்போ வேற ஏதாவது ஒரு ரீசெண்டான சாங் அந்த மாதிரி அப்படி சொல்லணும்னா Why this கொலவெரி சாங் கூட 2/4 தான். Why this கொலவெரி 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 D 2 3 4. அப்புறம் வந்து ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை. ஸோ இந்த மாதிரி ரெண்டு பீட்டாக அந்த ரிதம் போயிட்டு இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, இப்போ நான் அடுத்து 4/4 எப்படிங்கிறதையும் நான் திருப்பி நிறைய எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதுக்கப்புறமா ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் அண்ட் கன்ஃபியூஷன்ஸ் எப்படிலாம் வரலாம் அப்படிங்கிறது சொல்கிறேன். பிகாஸ் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் மோர் ஆர் லெஸ். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத நம்ம இந்த வீடியோட கடைசியில் பார்க்கலாம். இப்போது இந்த 4/4 அப்படிங்கிற சாங்ஸ் வந்து எந்த மாதிரினா நான் சொல்லியிருக்கேன். இதோட ஃபார்முலா என்ன, தக்க திம்மி தக்க திம்மி தக்க திம்மி. இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள்லாம் இந்த சுட்டுமிழி சுடரே சாங் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த சாங்கோட ஸ்டார்டிங்கே வந்து அதை தான் வாசிச்சிருப்பாங்க. டக் 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 சுட்டும் விழி சுடரே சுட்டும் விழி சுடரே, அந்த மாதிரி டக் 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 தக்க திமி தக்க திமி தக்க திமி அப்படின்னு தான் வாசிச்சிருப்பாங்க. நீங்கள் வந்து சப்போஸ் இந்த தாளம் வந்து நல்லா இன்னும் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஏன்னா நான் எல்லாத்தையுமே கண்டிப்பாக லேர்ன் பண்ண சொல்கிறேன். பிகாஸ் இப்போ உங்கள் இந்த பிரச்சனை உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு பாடி பார்க்கும்போது நான் கரெக்டாக தானே பாடுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த மாதிரி கிளாப் பண்ணி பாடும்போது கரெக்டாக நீங்கள் பாடலாம். பட் கரோக்கேவோட பாடும்போது காமனாக கண்டிப்பாக இந்த மிஸ்டேக் வரும். பிகாஸ் நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்துருக்கேன். நான் சொன்ன மாதிரி 10ல் 7 பேருக்கு இந்த மிஸ்டேக் வருது. கரோக்கேயோட பாடும்போது எந்த இடத்துல பீட் எடுக்கணும், எந்த இடத்துல விடணும் அப்படின்னு அந்த நாலேஜ் தெரியாமல் நிறையா அந்த என்ன சொல்கிறது நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி கரெக்ட் பண்ணி இந்த மாதிரி அடிப்படையிலிருந்தே நீங்கள் கற்றுக்கிட்டா தான் அதை கரெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த சுட்டமிழி சுடரே சாங்கே கூட நீங்கள் எடுத்து கற்றுக்கலாம். அதாவது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சாங், இப்போ 4/4ல் ஒரு பாட்டு மட்டும் எடுத்து அதே மாதிரி நீங்கள் கூடவே தட்டி 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 அந்த பாட்டை பாடி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வேறு எல்லா சாங்ஸும் உங்களுக்கு பாடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா 90% பாடல்கள் வந்து 4/4 தான் கம்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இங்கே நம்ம தமிழ் சினிமாவில். நீங்கள் மற்ற லாங்குவேஜில் எடுத்திங்கன்னா நிறைய பீட்ஸ் காமனாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து என்னென்னா உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஒரு போனஸ் டிப் என்ன சொல்கிறேன்னா, இந்த சுட்டுமிழி சுடரே சாங்கை நான் ஒரு டுட்டோரியல் வீடியோ போடணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க. நான் வந்து எப்படி பாடணுங்கிறது இந்த ஹவு டு சிங் அப்படிங்கிற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்காக ஒரு தனி வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா ஆல்ரெடி ஹவு டு சிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சினிமா பாடல்களுக்கான டுட்டோரியல் வீடியோ இந்த சேனலில் நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அந்த சாங்ஸ் எல்லாம் போய் லேர்ன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஒரு லேர்னிங் மெத்தடில் தான் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ரொம்ப வந்து தியரிட்டிக்கலாக டெக்னிக்கலாக கர்நாடிக் மியூசிக் பேஸ்டாக நான் சொல்லி தரல. ஒவ்வொரு சினிமா பாடலையும் லைன் பை லைனாக பாடி தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதில் அந்த மாதிரி இந்த பாட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக தனி வீடியோவாக உங்களுக்காக அதை போடுறேன். ஸோ இந்த 4/4 சுட்டுமிழி சுடரே. இப்போ இன்னொரு பாட்டு எதை எடுத்துக்கலாமா? 4/4ல் என்னென்னா, பார்த்த முதல் நாளே உன்னை பார்த்த முதல் நாளே டன் 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 தக்க தீமி. இது வந்து அதை விட கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஏன்னா சுட்டுமிழி சுடரேயோட பீட் வந்து ஃபாஸ்ட்டாக வரும். ஸ்லோவாக இருந்தாலும் ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் இதெல்லாம் அந்த சாங்கோட டெம்போ. ஸோ டெம்போங்கிற விஷயம் வேறு, டைம் சிக்னேச்சருங்கிற விஷயம் வேறு. பட் இதோட டைம் சிக்னேச்சரும் 4/4 தான். ஓகேங்களா? 4/4க்கு இளையராஜா சாரோட சாங் அப்படின்னு எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்லணும்னு பார்த்தா, சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் பூம் காலம்
ஸோ இந்த பாட்டு வந்து இது 4/4 தான். ஆனால் இதில் வந்து இன்னொரு இம்பார்ட்டண்டான ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது. என்னென்னா இந்த பாட்டு ஆரம்பிக்கும் போது ஒரு பீட்டுக்கு அப்புறமா தான் எடுக்கிறாங்க. எப்படின்னா சங்கீத ஒரு தட்டை வந்து சைலண்ட்டாக விட்டுட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் கூட வரும் அப்படின்னு தான் நான் இந்த டெக்னிக் சொல்ல வரேன். ஸோ எல்லாமே 4/4 வந்தாலும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த பாட்டு எந்த பீட்டில் ஆரம்பிக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் வாட்ச் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் அது இல்லாமல் ஃபஸ்ட்டு பீட்டில் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மியூசிக் பாட்டுக்கு ஓடிடும். உங்களால் அதை வந்து மேட்ச் பண்ணவே முடியாது கடைசி வரைக்கும். ஸோ இந்த பாட்டு எப்படி ஆரம்பிக்குது? சங்கீத மேகம். செகண்ட் லைன் பாருங்க. சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூவும் காலம். ஆகாயமும் வந்து ஒரு தட்டுக்கு அப்புறமா தான் எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த மாதிரி எல்லா லைன்ஸும் அப்படி இருக்கலாம் ஒரு சில பாட்டில் இல்லைனா வந்து ஃபஸ்ட்டு மட்டும் அப்படி எடுத்திருப்பாங்க. இல்லைனா வந்து நடுவில் சரணம் ஆரம்பிக்கும் போது வந்து இந்த மாதிரி ஒரு தட்டுக்கு அப்புறமா எடுப்பாங்க. இல்லைனா ஹாஃப் கவுண்ட்டுக்கு அப்புறமா கூட எடுப்பாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த 4/4/4ங்கிறது எப்படி வந்து ஆக்ட் ஆகுதுங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் அந்த பாட்டை எந்த பீட்டில் எடுக்கிறாங்கன்ட்டு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி 4/4 சாங்ஸ் வந்து எடுத்து எல்லா பாட்டுமே இந்த மாதிரி தாளம் போட்டு கூட தட்டி 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 பாடி பாருங்க. நான் உங்களுக்கு இன்னொரு மெத்தடும் சொல்கிறேன். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆப்பும் நான் சொல்கிறேன் இந்த வீடியோட கடைசியில். அந்த ஆப் யூஸ் பண்ணியும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து அந்த பீட் உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே. ஸோ இன்னொரு 4/4 ஒரு டஃப்பான சாங் அப்படின்னு நான் சொல்லணும்னா சின்ன சின்ன ஆசைப்பாட்டு. சின்ன சின்ன ஆசைப்பாட்டு ரொம்ப ஈஸியான பாட்டாச்சே நீங்கள் நினைக்கலாம். அது பாடுறதுக்கு அந்த பாட்டாக தான் ஈஸியாக இருக்குமே தவிர அந்த தாளத்தோட மேட்ச் பண்ணுறது அதாவது ஆன் த பீட்டில் ஈஸியாக இருக்காது. இதுவுமே வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் சின்ன சின்ன ஆசை சாங் வந்து நான் ஈஸியான சாங் அப்படின்னு பிகினர்ஸ்க்கு நான் வந்து ஆரம்பத்தில் சொல்லி தருவேன். ஆனால் என்ன பண்ணுவாங்க, தாளமோட பாடும்போது மியூசிக்கோட பாடும்போது அவங்களுக்கு அது எங்கே எடுக்கணும் எங்கே கேப் பண்ணணும்னு தெரியாமல் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஸோ இந்த பாட்டு ஏன் டஃப்னு சொல்கிறேன்னா, சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை முத்து முத்து ஆசை முடிந்து வைத்த ஆசை. நடுவில் பாருங்களேன், சின்ன சின்ன ஒரு தட்டுக்கு அப்புறம் தான் பாட்டே ஆரம்பிக்குது. அது கூட ஈஸி தான். இப்போ நான் சங்கீத மேகம் அதே மாதிரி தான் சொன்னேன். பட் நடுவில் சின்ன சின்ன ஆசை 1 2 சிறகடிக்கும் ஆசை 1 2 முத்து முத்து ஆசை 1 2 முடிந்து வைத்த ஆசை 1 2 இந்த மாதிரி ஒவ்வொரு லைனுக்கும் நடுவில் 2 கவுண்டை வந்து கேப் விடுறாங்க. ஸோ இந்த இப்போவே வந்து நீங்கள் இந்த வீடியோ முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சின்ன சின்ன ஆசை பாட்டை போய் கேளுங்க. அப்போ தான் நான் சொல்கிற விஷயம் புரிய வரும். கண்டினியூஸாக அந்த பாட்டு வராது. இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கு நடுவில் 2 தட்டு கேப் விட்டு தான் அடுத்த லைன் ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் அது தெரியாமல் முன்னாடியே அந்த லைனை எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த தாளமோட அந்த பாட்டு மேட்ச் ஆகாது. ஓகே. சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை அந்த இடத்துல சைலண்டாக தான் இருக்கும். அந்த இடத்துல வாய்ஸ் பாடியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இழுத்துருக்கவும் மாட்டாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பாட்டோட ரிதமாக கவனிக்கணும். அந்த பாட்டோட பீட்ஸ் எப்படி இருக்குங்கிறத கவனிச்சு பாடணும். ஸோ இந்த சாங் ரொம்ப ரொம்ப ஈஸியான பாடுதா. சின்ன சின்ன ஆசை வந்து ரொம்ப வந்து ஒரு கர்நாடிக் பேஸ்டாக இல்லை ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சங்கதிஸ் அப்படிலாம் இருக்க சாங் கிடையாது. ஆனால் இந்த பீட் வந்து இந்த புரிதல் இருந்தால் தான் இந்த பாட்டை நீங்கள் கரோக்கேயோட பாடும்போது உங்களால் கரெக்டாக பாட முடியும். ஸோ இந்த சின்ன சின்ன ஆசையோட டுட்டோரியல் வீடியோ ஆல்ரெடி இந்த சேனலில் போட்டிருக்கேன். ஸோ இந்த பாட்டை கற்றுக்கிட்டு இந்த மாதிரி பீட்டோட நீங்கள் பாடி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க கரோக்கேயோட. அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் நிறைய விஷயத்த வந்து ரொம்ப ஷார்ட்டாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். நீங்கள் ஆரம்பத்தில் நினச்சிக்கலாம் 4/4ங்கிறது ஈஸி தானே, 2/4ங்கிறது ஈஸி தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பாட்டை எங்கே எடுக்கணும், எந்த இடத்துல இழுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ நான் சொன்ன மாதிரி இதை வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, எப்படி கரெக்ட் பண்ணுறதுங்கிறதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் ஆப்பை நான் உங்களுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இந்த ஆப்போட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா metronome by soundbrenner. ஓகேங்களா? இதுதான் வந்து ஃப்ரீ ஆப். நிறைய ஆப்ஸ் இருக்குது, அதெல்லாமே வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நான் உங்களுக்காக தேடி பார்த்ததில் இதுதான் ஒரு ஃப்ரீ ஆப்பாக இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி இந்த டைம் சிக்னேச்சரை செட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப் இந்த ஆப்பில் தான் இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி metronome beatsனு ஒரு ஆப் சொல்லியிருப்பேன். பட் அதில் டைம் சிக்னேச்சர் போட முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ப்ளே ஸ்டோரில் போயிட்டு soundbrenner அப்படின்னு சர்ச் பண்ணாலே அந்த ஆப் வந்துடும். அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே வந்து மெட்ரோனம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். செகண்ட் ஆப்ஷனாக டவுனில் இருக்குது பாருங்கள், மெட்ரோனம். அந்த மெட்ரோனம் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த டைம் சிக்னேச்சர் போட்டிருப்பாங்க. 4/4 அப்படின்னு ஒரு டைம் சிக்னேச்சர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன டைம் சிக்னேச்சர் வேணாலும் செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம், இப்போ நான் 2/4ங்கிற டைம் சிக்னேச்சரை இந்த ஆப்பில் செட் பண்ணி ப்ளே பண்ணுறேன். நான் இப்போ எப்படி பாருதுன்னு கூட உங்களுக்கு அந்த ஆப் வச்சே இப்போ நான் சொல்லித்தரேன். ஸோ கவலைப்படாதீங்க. ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ லென்த்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்.
இந்த ஆப்பில் வந்துட்டு அந்த லெஃப்ட் சைடில் சொன்னாலே அந்த டைம் சீரீஸ் அதை கிளிக் பண்ணிவிட்டு 2/4 செலக்ட் பண்ணி டன் கொடுத்துருங்க. ஸோ 2/4 செலக்ட் ஆகிடும். இப்போ அது கீழே வந்து 120 BPMனு ஒரு ஆப்ஷன் போட்டிருக்காங்களா, அது என்னன்னா டெம்போ அப்படின்னு அர்த்தம். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு டெம்போவில் இருக்கும். அதாவது ஃபாஸ்ட்டாக பாடுற பாட்டோட டெம்போலாம் இன்னும் அதிகமாக இருக்கும், 120, 200 அந்த மாதிரிலாம் கம்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஸ்லோவான மெலடி சாங்ஸ் தான் வந்து 90, 80 இல்லை 70, 65 அப்படிலாம் கூட சினிமா பாடல்கள் கம்போஸ் பண்ணுறாங்க. இது எப்படிங்கிறத நான் ப்ளே பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு புரியும். கேக்குதுங்களா? டக் டக் டக்க 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 டக்க. இதுதான் வந்து 2/4. ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்தல தக்க. இப்போ வந்து நான் இதுலேயே நம்ம பாட்டு பாடி ப்ராக்டிஸ் பண்ணலாமா? க டக்க டக்க. ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்ல, தானா நன்ன நன்னா தன நானா நன்ன நன்னா தன நானா நன்னா இந்த மாதிரி வருது இந்த சாங். ஸோ இந்த சாங் எனக்கு பெருசாக வந்து ப்ராக்டிஸ் இல்லை, அதனால் உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷனுக்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ வேறு ஈஸியான ஏதோ ஒரு பாட்டு அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இந்த Why This Colibri சாங்கே எடுத்துக்கலாம். ஏன்னா ஈஸியாக அந்த வேர்ட்ஸ் வந்து உங்களால் ஸ்ப்ளிட் பண்ண முடியும். எப்படின்னா, Why this colibri 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 D 2 3 4 1 2 1 2. Why this colibri 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 D டக் 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 டக். இப்படி தான் இந்த பாட்டோட ரிதம் இருக்குது. இப்போ இன்னொரு சாங் ரீசெண்டாக வந்த மாதிரி சாங்ஸ் அப்படின்னு பார்த்தா, இந்த ஒத்தையடி பாதையில் தாவி வாடுற இப்படி ஒரு சாங் இருக்குது. இது வந்து இந்த ஸ்பீடு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. நான் இது எதுக்காக இந்த சாங் சொல்கிறேன்னா, எல்லாமே இந்த 120ல் பாடினீங்கன்னா செட் ஆகாது. இந்த பாட்டு வந்து எப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக பாடுறாங்க இல்லையா. ஒத்தையடி பாதையில் தாவி வாடுற அக்கா பெத்த பூங்குயில தேடி ஆடுற இப்படி ஒரு சாங் இருக்கா. இது வந்து இந்த மாதிரி ஒரு மெலடியான ஸ்லோ சாங்ஸ்னா நீங்கள் இன்னும் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நான் 90 வரைக்கும் நான் கம்மி பண்ணுறேன். எப்படி கம்மி பண்ணணும்னா, அந்த 90 BPM போட்டிருக்குங்களா, அதுக்கு முன்னாடி ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ஏரோ மார்க்லேயே எப்படி ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அப்படியே அந்த நம்பர் குறையும். ஓகே, அந்த நம்பரை குறைச்சிட்டு இப்போ 90 வச்சு நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். டக் டக். அந்த டக் டக்கோட ஸ்பீடு குறைஞ்சிருச்சு பாருங்கள். ஒத்தையடி பாதையில தாவி வாழுற அக்கா பெத்த பூங்குயில தேடி வாடுற இந்த மாதிரி வருது சாங். ஓகே, ஸோ வந்து இப்படி தான் வந்து அந்த சாங்குக்கு தகுந்த மாதிரி டெம்போவையும் நீங்கள் கம்மி பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ மேபி நான் உங்களுக்காக 4/4 ஒரு பாட்டை நான் இந்த ஆப்பில் போடி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகே, அதே மாதிரி அந்த 2/4 இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு 4/4 செலக்ட் பண்ணி டன் கொடுங்க. ரெடி? பார்த்த முதல் நாளே உன்னை பார்த்த முதல் நாளே காட்சி பிழை போலே உணர்ந்தேன் காட்சி பிழை போலே. ஓரலையா இந்த இடத்துல பாருங்க, ஓரலையா எங்க எடுக்கிறாங்க, ஒரு பீட் தள்ளி எடுக்கிறாங்க. எப்படின்னா 1 2 3 4. காட்சி பிழை போலே உணர்ந்தேன் காட்சி பிழை போலே ஓரலையாய் வந்தேன் எனையடித்தாய் கடலாய் மாறி. இப்போ அந்த எனை இழுத்தாய்ங்கிறது எப்படி இழுக்கணும்னா, எனை இழுத்தாய் 2 கவுண்டுக்கு அந்த தாயை நீங்கள் இழுக்கணும். இப்படி சப்போஸ் ஒரு கவுண்ட்லேயே விட்டிங்கன்னா கண்டிப்பாக மிஸ் ஆகும். அந்த மாதிரி நீங்கள் கவனிச்சாதான் இந்த புரிதல் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் நிறையா பாடல்களில் எவ்வளோ தூரம் இழுக்கணுங்கிறதையும் நீங்கள் கவனிச்சுக்கோங்க. கடலாய் மாறி பெண் எனை இழுத்தாய் தாய் 2 கவுண்டுக்கு. உன்னலாதி இந்த உன் எப்படி வருதுன்னா, என இழுத்தாய் உன்னடா அந்த உன் வந்து அந்த என இழுத்தாய் கூடவே வந்துடுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் கவனிக்கணும். அது ஆன் த பீட்டில் எடுக்கிறாங்களா இல்லை பீட்டுக்கு அப்புறமா தள்ளி எடுக்கிறாங்களா அப்படின்ட்டு. ஸோ இது வந்து இனிஷியலாக உங்கள் பிகினர்ஸ்க்கு வந்து நீங்கள் புதுசாக இதை கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் இது புரியறதுக்கு. பட் நீங்கள் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி சிம்பிள் சாங்கை ஃபஸ்ட்டு எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சுட்டம் விழிச்சுடரே, அதே மாதிரி சின்ன சின்ன ஆசையை கரோகேயோட பாடி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் நிறையா தடவை அந்த சாங்கை திருப்பி இந்த மாதிரி தட்டி தாளமோட இல்லை இந்த மெட்ரோனோம் ஆப்போட பண்ண உங்களுக்கு அது புரியும். நீங்கள் தட்டிகிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு தெரியும் அவங்க 3வது பீட்டில் எடுக்கிறாங்களா 2வது பீட்டில் எடுக்கிறாங்களான்னு. எப்படின்னா மைண்டில் வந்து தக்க திமின்னு தட்டணும். அப்போ தான் தக்கால் எடுக்கிறாங்களா இல்லை திமியில் எடுக்கிறாங்களா இல்லை 1 2 3 4 அப்படின்னு கூட நீங்கள் சொல்லி அந்த சாங்கை கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
ஓகே. ஸோ நான் நிறைய விஷயத்த இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எவ்வளோ சிம்பிளாக சொல்லித்தர முடியுமோ அப்படி நான் அந்த அளவுக்கு நான் அதை வந்து அனலைஸ் பண்ணி சார்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். பட் ஸ்டில் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கிறத எனக்காக கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு இது புரியுதா இல்லையா, இல்லை நான் இன்னும் ஸ்லோவாக போகணுமா, ஃபாஸ்ட்டாக போகணுமா, இல்லை வேறு ஏதாவது சொல்லி தரணுமா, எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கான அசைன்மெண்ட் என்னன்னா 2/4 and 4/4ல் நீங்கள் ஒரு சாங்கை கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணணும். இதுதான் உங்களுக்கான அசைன்மெண்ட், உங்களுக்கான ஹோம்ஒர்க். ஏன்னா இப்போ நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டேன் இல்லையா, 2/4 4/4 எப்படி இருக்கும்னு நிறையா பாட்டு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் வந்து 2/4 4/4ல் இருக்கிற பாட்டை கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் யார் நிறையா பாட்டை கண்டுபிடிச்சி சொல்கிறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இதுதான் உங்களுக்கான ஹோம்ஒர்க். ஸோ இதே மாதிரி இந்த 2/4 4/4 வந்து இந்த ஆப் வச்சு, இந்த சவுண்ட் பிரெனர் ஆப்பை நீங்கள் உடனே இப்போ இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணி இது கூட தட்டி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நீங்கள் தக்கதிமின்னு நீங்கள் சொல்லி கூட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பரவாயில்ல, நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கவங்க வந்து நீங்கள் பரதநாட்டிய கிளாஸ் போகிறீங்க அப்படின்னு கூட நினச்சாலும் பரவாயில்ல. தக்கதிமி அப்படின்னே சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு அந்த மைண்டில் போய் பதியும். ஓகே, ஸோ தக்கதிமி, டோன்ட் ஃபர்கெட். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் நிறைய பேருக்கு இந்த வீடியோஸ் வந்து போய் சேர்றதே இல்லை. ஏன்னா நிறைய பேர் இதனால தான் அப்போ தான் பெனிஃபிட் ஆவாங்க அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி வேல்யூபிள் கண்டென்ட் வந்து சொல்லித்தரவங்க ரொம்ப கம்மி. நிறைய பேர் இது சொல்லித்தராங்களான்னு கூட எனக்கு தெரியல. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுவாங்க, அவங்களும் இதனால் பெனிஃபிட் ஆகட்டும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சிங் ஈஸி. சப்ஸ்கிரைப் டு சிங் ஈஸி அண்ட் மேக் யுவர் சிங்கிங் ஈஸி.